இன்னைக்கு பாருங்க நாங்கள் கோட்டை கட்டி வாத்துக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள் நாங்கள் சொல்லிடுறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 15 சின்ன மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு வந்து 2 கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதில் வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாமே இடித்து போட்டுக்கலாம். ஒரு 5 வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நல்லா இரும்பு சத்து, அதனால் வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்ம தனியாக போட்டோம்னா அது ஒதுக்கிதான் வைப்போம். இதுலேயே போட்டு அரைச்சிட்டா சாப்பிட்ருவோம். அதனால் நல்ல சத்து, அதனால் அதை போட்டுக்கலாம். இப்போ இடித்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ எல்லாம் எடுத்துக்கலாம். சாந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வாத்துக்கறிக்கு. இப்போ அடுத்து போட்டு பிசைஞ்சு கோட்டையில் கட்டி செய்ய வேண்டியது தான். சூப்பரான இலை. பாருங்கள், நம்ம கோட்டை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு. இந்த பனம்பட்டை எதுக்குன்னா சந்தாக இருக்கும். கோட்டை வச்சா கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக இந்த பனம்பட்டை மேலே வச்சுருக்கோம். நம்ம வேணும்னா நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நெகத்தி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த சாந்தை வந்து இதில் வந்து கொட்டி கலக்கிடலாம். அடுத்து இதில் கட்டிக்கலாம். அங்கே பாருங்க, கருது பாருங்க. இன்னைக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கோட்டை கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றது. என்னமோ நடக்குது. சாயங்காலம் ஆச்சுன்னா காட்டுக்குள்ள அடுப்பு குட்டி வச்சுக்கிறாங்கன்னு மரும வந்ததும் போது சட்டி பானை செல்லமாக கிழக்கு மேக்கையும் தூக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. வாழை மரத்து நாறு இதில் தான் வச்சு கட்டுறோம். வந்து கறியில் வந்து வாத்துக்கறியில் வந்து எண்ணெய் கலக்கல. ஏன்னா வாத்துக்கறியிலிருந்தே நல்லா எண்ணெய் வரும். அதனால வந்து எண்ணெய் கலக்கல. இதே வேறு ஏதாவது கறி செய்கிறதா இருந்தால் நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. மொத்தம் 5 செட்டு வந்துருக்குது. நீட்டாக பனை ஓலையில் வச்சு வாழை மட்டை வச்சு நீட்டாக கட்டியாச்சு. இப்போ எடுத்து உள்ளே வச்சிடலாம். வாங்க
ஒரு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த ஆவியிலேயே வந்து வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். பாருங்க வச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஆவியிலேயே நல்லா வெந்துடும். நல்லா மூடி வச்சிடலாம். ஆவி வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு வெயிட்டாக ஒரு பொருள் வச்சுருங்க. நாங்கள் கல் வச்சுருக்கோம், நீங்கள் வேறு ஏதாவது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆவி வந்து போகாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும். நல்லா பூவாட்ட வெந்து வரும் கறி வந்து. தூக்க கலக்கம். பட்டலாமா? இப்போ பட்டலாமா? இது பட்டேன். சரி. அத்தா ஹாய். பா நம்மளோட கோட்டை பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வாசம் கம 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 கமன்னு வருது. கறி பாருங்க நல்லா வந்துருச்சு. சூடாக இருக்குண்ணே. அம்மா ஊதி தரேன். பாருங்க எவ்வளோ நல்லா கறி ரெடியாக இருக்குண்ணா. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். செம்மையாக இருக்குது கறி. எப்படி இருக்கு?